நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே பலவீனத்தோட வாழ்ந்து கொண்டிருப்போம். உண்மையில அதை குறித்து அநேக நேரத்துல நமக்கு கேள்விகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். ஏன் ஆண்டவரே இந்த பலவீனத்தை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறேன்? அன்னைக்கு அந்த பிறவி கூட மனுஷன் தான் பிறவியிலேயே பார்வை இல்லாமல் பிறந்த பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இந்த குருடன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமாண்டு. அப்பொழுது இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவநாம மகிமைக்காகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்குது என்றால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு அந்த இடத்திலே மகிமைப்படும்படியாகத்தான் அந்த பலவீனம் உங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். என்னென்றால், நமக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றால் தேவன் 2 விதங்களே மகிமைப்பட முடியும். ஒன்று, அந்த பலவீனத்தை அந்த பிறவிக்குடன் போல சுகப்படுத்தி அதிலே மகிமைப்பட முடியும். இன்னொரு வகையும் இருக்கிறது, இதுவும் நடைபெறலாம். எப்படி என்றால், அந்த பலவீனம் அப்படியே இருக்கும், ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அதே பலவீனம் அப்படி இருக்கிற பொழுதும் செய்து முடிக்க மகிமை உள்ளவராயிருக்கிறார். பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முள் இருந்தது, அதற்காக ஜெபித்தேன், ஆனால் அந்த முள் எடுத்து போடப்படவில்லை. அதே முள் இருந்தது இறக்கும் வரைக்கும், ஆனால் தேவன் பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். இது போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களில சில நேரத்தில் கர்த்தரை சுகப்படுத்தி பலன் கொடுப்பார். இல்லாவிட்டால் அந்த பலவீனத்தை வைத்துக் கொண்டே தேவநாமம் அவரிடத்திலே அங்கே மகிமைப்பட வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலவீனங்கள் இருந்தாலும் பவுல் சொல்வதை போல பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் அந்த பலவீனத்துல தான் தேவநாமம் மகிமைப்பட முடியும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.